நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மைதா மாவு வச்சு எப்படி குலோப் ஜாம் செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் போல தான் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். ஒரு 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். வாசனைக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பிசைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கான பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கையில் லேசாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குண்டான பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகு பதம் வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பப்பிள்ஸாக வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கட்டியாக்கிடாதீங்க. இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் தான் நல்லா நல்ல ஜூஸ் எல்லாம் நல்லா அந்த மாவில் போயிட்டு நல்லா உப்பி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இருக்கிறதுக்காக ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் மூலம் லெமனோட சாறு பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். மீடியமாக வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ வெளியே எடுத்துறேன். சூப்பரான மைதா மாவு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.